தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காப்போது உயர்தர பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. இரு இளைஞர்களின் வாழ்வை பறித்த லொரி தமிழர் பகுதியில் சம்பவம். மருதாணியில் இரு வீடுகளில் தீப்பரவல், பல பொருட்கள் நாசம். போதைப்பொருள் சுற்றி வளைப்பில் ஆயிரக்கணக்கானோர் கைது. யாழில் மாடியிலிருந்து விழுந்து ஒருவர் உயிரிழப்பு. திருகோணமலையில் துப்பாக்கிச் சூட்டில் பலியான சிப்பாய். ஊடகத்தினருக்கான சிறப்பு கண் சிகிச்சை முகாம் கொழும்பில். பேரணி கொன்ற தாத்தா இலங்கையில் பகீர் சம்பவம், விசாரணையில் போலீசார். மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கொண்டு வெளியேற தயாரான சந்திரிகா. பெண்ணொருவர் கல்லால் தாக்கப்பட்டு கொடூரமாக படுகொலை. தொடர்பான விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் என்பன 4ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் நடாத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் குறித்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பரீட்சைகள் முடியும் வரை இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உயர்தர பரீட்சை எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு காப்போது உயர்தர பரீட்சை நவம்பர் 10ஆம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நாடு முழுவதும் 1665 மையங்களில் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சை அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளியூயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெளியூயா சிங்கப்பூர வீதியில் உள்ள சிங்கப்பூர சந்தையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று லொரியுடன் மோதியதில் இருவர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த இருவரும் வெளியூயா பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 30 வயதுடையவர்கள் ஆவர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மருதாணி தேவநம்பிய திஸ்ஸ மாவத்தை பகுதியில் அமைந்துள்ள 2 வீடுகளில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீப்பரவல் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தீப்பரவலின் போது இரு வீடுகளிலும் உள்ள பல பொருட்கள் தீயில் கருகி நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைத்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய செயற்பாட்டின் போதைப்பொருள் சுற்றி வளைப்பின் போது 1076 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஹெரோயின் போதைப் பொருளுடன் 407 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 354 பேரும், கேஸ் போதைப் பொருளுடன் 43 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 268 பேரும், போதை மாத்திரைகளுடன் 41 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 20 பேர் புலனாய்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழில் வெற்றிலை துப்ப முயற்சித்த ஒருவர் மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். நீர்வேலி அச்சில பகுதியைச் சேர்ந்த சுப்பையா உதயராசா வயது 56 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த 22ஆம் தேதி மேல் மாடியில் மேசன் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது வெற்றிலை துப்புவதற்காக கட்டிடத்தின் முகப்பு பகுதிக்கு சென்ற வேளை கால் தவறி கீழே பரிதாபமாக விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார்.
இதனையடுத்து உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளான சிப்பாய் ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக திருகோணமலை தலைமை காவல்துறை தெரிவித்துள்ளது. இராணுவத்தின் 22வது காலாட்படை பிரிவு தலைமையகத்தில் கடமையில் இருந்த சிப்பாய் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் குருநாகல் மந்துராகுட கொட்டுக்கேனவைச் சேர்ந்த GGA சிந்தக்க பிரசன்ன கருணாரத்ன என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சிப்பாய் தனது சேவை துப்பாக்கியால் சூட்டுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் இது தற்கொலையாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து திருகோணமலை தலைமையக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். நாட்டில் ஜனநாயகத்திற்கான தூண்களில் ஒன்றாக விளங்கும் ஊடகத்தினருக்காக 3வது கண்ணுக்கு சிகிச்சை எனும் தொனிப்பொருளிலான சிறப்பு கண் சிகிச்சை முகாம் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சு மற்றும் கொழும்பு தேசிய கண் மருத்துவமனை இணைந்து இன்றைய தினம் கொழும்பு தேசிய கண் மருத்துவமனை வளாகத்தில் நடத்தப்பட்டது. சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சு செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்கவின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தேசிய கண் மருத்துவமனை இயக்குனர் வைத்தியர் ஜெயரூவன் பண்டார, வைத்தியர் அகமட் ஜசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இம்முகாமில் ஊடகத்தினருக்கு இலவசமாக FBS சர்க்கரை நோய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, கண் பரிசோதனை மற்றும் கண்ணாடிகளும் வழங்கி வைக்கப்பட்டது. சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சு செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க தனது உரையில் கண் பார்வை இழப்பிற்கு முக்கிய காரணமான விழித்திரை நோயை அகற்றுவதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது என்று குறிப்பிட்டார். இந்த சிறப்பு மருத்துவ முகாமை சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சு, தேசிய கண் மருத்துவமனை மற்றும் இலங்கை கண் மருத்துவர்கள் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்வில் நாட்டின் பல்வேறு ஊடக நிறுவனங்களைச் சேர்ந்த பல ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டு மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொண்டனர். கேகாலை மாவட்டம் புலட்கொகி பெட்டிய எதுராபொல 5 ஏக்கர் கீழ்பிரிவு தோட்டத்தில் 73 வயது தாத்தா 23 வயது இளைஞனை கொலை செய்துள்ளார். 73 வயதுடைய தாத்தா குடும்ப தகராறு காரணமாக நெருங்கிய உறவினரான 23 வயது பேரன் திலானை கூர்ந்த கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக தெரிவித்தனர். உயிரிழந்த இளைஞன் நேற்று முன்தினம் ஹேட்டனில் நடந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் மலையக மக்களுக்காக குரல் கொடுத்தவர் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பேரனை தாத்தா கொலை செய்த சம்பவம் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கொழும்பில் உள்ள நிதகாஸ் மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்காக தனது உடைமைகளை மூட்டை கட்டி கொண்டிருக்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை நீக்க சட்டம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகள் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ குடியிருப்புகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உடல்நலக்குறைவு காரணமாக தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற நவம்பர் 30 வரை கால அவகாசம் கோரியிருந்தார். இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி தற்போது வீட்டை விட்டு வெளியேறுவதற்காக தனது உடைமைகளை பிரித்து வருகின்றார். மேலும் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் அவர் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என்று அவரது ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் வெளியேறி தங்காளிக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு அனுர அரசினால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பேரதிர்ச்சி தரும் செயல்கள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காலிமுகின்கள போலீஸ் பிரிவின் பத்தேகம பகுதியில் பெண்ணொருவர் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக நபரொருவர் பெண்ணை கல்லால் தாக்கியுள்ளார். அதனால் பழுத்த காயமடைந்த பெண் பலப்பட்டிய மருத்துவமனையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் பத்தேகம பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் உயிரிழந்த பெண்ணின் உறவினர் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலையின் பின்னர் சந்தேக நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். அகிங்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை இதன்போது மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.